அனைத்து துறையிலும் சாதிக்க துடிக்கும் மீனராசியினரே, பொதுவாக 5ஆம் இடத்தில் உச்ச கிரகம் இருக்கும் போது ஜாதகருக்கு சமுதாய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதுவும் ராசியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவது முதல் தரமான யோகமான அமைப்பாகும். இது போன்ற யோகமான காலம் மீண்டும் உருவாக 12 ஆண்டுகள் ஆகும். மனதில் நல்ல சிந்தனைகள் தோன்றும். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொதுநல சிந்தனைகள் அதிகரிக்கும். தோற்றம் புது பொலிவுடன் காணப்படும். தங்களின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும். ஆன்மபலம் கூடும். பல வருடங்களாக பட்ட கஷ்டத்திற்கு நிவர்த்தி கிடைக்கும். பதவிகள், பட்டங்கள், பரிசுகள் குவியும். திருமண யோகம், வீடு வாகன யோகம், குழந்தை பிறப்பு, நிம்மதியான தொழில், உத்தியோகம் என இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல பலன்களையும் அனுபவித்து விடுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, இது நட்சத்திர ரீதியான கோச்சார பலன். ஆனால் ராசி ரீதியாகவும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் வலுவடைந்திருந்தாலும் அசுப பலன்களை தரமாட்டார். இருந்தாலும் இந்த நட்சத்திர ரீதியாக இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது. 7வது நட்சத்திரம் முதல் இந்த கோச்சார பலன்களை பார்த்தோமேயானால் கடந்த ஓரிரு ஆண்டுகளாகவே நட்சத்திர ரீதியாக தாங்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனதளவில் கூட பாதிக்கப்பட்டு ஒருவித மரண பயம் உண்டாகியிருக்கும். கடன் தொல்லைகள் மற்றும் தன நஷ்டம் இவை அனைத்தும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். மீண்டும் கூறிக்கொள்கிறேன், இது நட்சத்திர ரீதியான கோச்சார பலன். மீனராசியில் இடம்பெற்றுள்ள சனி பகவானின் அன்பார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ராசி ரீதியாக வேண்டுமானால் இக்காலகட்டத்தில் கௌரவம், அந்தஸ்து கூடும். இதுவரை நிலவி வந்த தடை தாமதங்கள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். ஆனால் நட்சத்திர கோச்சாரப்படி இந்த 9வது நட்சத்திர கோச்சாரமானது அவ்வளவு உகந்ததாக எடுத்துக்கொள்ள மாட்டாது. அன்பார்ந்த மீனராசியில் இடம்பெற்றுள்ள புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு பல விதங்களிலும் துயரங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் பண நஷ்டங்களும் மனதில் ஒருவித மரண பயமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் வலுவடைந்திருந்தால் எக்காலத்திலும் ராசி ரீதியாக வரும் அசுப பலன்களை மட்டுமல்லாமல் நட்சத்திர ரீதியாக வரும் அசுப பலன்களையும் வென்று வெற்றி மேல் வெற்றி சூடிக்கொள்ளலாம். இந்த ராசி ரீதியான கோச்சார குருவை பற்றியும் நட்சத்திர ரீதியான கோச்சார குரு பகவானை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு